सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. அஞ்சாவது அத்தியாயத்துல மூணாவது மந்திரம். பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை சொல்லியாச்சு. அவருடைய லட்சணங்கள் ஏகத்துவம், அத்விதீயத்துவம், சர்வாந்தர்யாமித்துவம், சர்வகதத்துவம், பிரபஞ்ச விலட்சணத்துவம், இப்படி அநேக தர்மங்கள், அசங்கம், கூட்டஸ்தம், ஏகம், இவைகள்லாம் சொல்லியாச்சு. பிறகு அந்த பரமாத்மா உலகத்தை சிருஷ்டி பண்ணும் பொழுது அநேக காரணங்களை, அநேக இனங்களை சிருஷ்டி பண்ணி ஒவ்வொரு இனத்திலையும் நிறைய பொருள்களை சிருஷ்டி பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னார். அதையே இங்க சொல்றார். முதல்ல ஒவ்வொரு பிராணி, ஒரு ஈயாகவும், ஒரு கொசுவாகவும், ஒரு குதிரையாகவும், ஒரு யானையாகவும் ஒவ்வொன்றை சிருஷ்டி பண்ணார். பிறகு அதுல இருந்து ஆயிரக்கணக்கான தனித்தனி பதார்த்தங்களை சிருஷ்டி பண்றார். நானா ரூபங்கள். ஒரு ஆடு, அது பிறக்கக்கூடியதான 10 குழந்தைகள், அந்த 10 குழந்தைகளும் 10 விதமா இருக்கு. ஒரு மாதிரி ஒண்ணும் இல்லை. அதான் அநேக ரூபமாக இருக்கு. இத்தனையும் சிருஷ்டி பண்ணி கடைசியில பிரளய காலத்துல எத்தனை சிருஷ்டி பண்ணினாரோ அத்தனையும் தன்னிடத்திலேயே சேர்த்துக்கிறார். வேற எங்கேயோ போங்கன்னு சொல்லல. நிখিலமான பதார்த்தங்களையும் தன்னிடத்துல சேர்த்துக்கிறார். எதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏ நஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விசந்தி. மரண காலத்துல, லய காலத்துல தன்னிடத்துல வந்து சேர்றது, அதான் விசேஷம். வெறுமன லயந்தி மட்டும் இல்ல, அது அபிசம்பிசந்தி, அவரை நோக்கி செல்கின்றன. சரி, சிருஷ்டி காலத்துல அவரிடத்துல இருந்தது, பிரளய காலத்துல அங்கிருந்து போறது. இருக்கிற காலத்துல விஸ்வமாதா ஜெகத்தாத்ரி, உலகத்தை காப்பாத்துறாள். சிருஷ்டி பண்ணிவிட்டு மரண சம்ஹாரம் பண்ணினா போறாது. ஒவ்வொரு கணமும் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கா, அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கா. ஆயால் தான் அஸ்மின் சேத்ரே சம்ஹரத்யேஷ தேவஹா. எப்படி விகுர்வன், எல்லாத்தையும் தனித்தனியாக மாற்றிக்கொண்டு பூய சிருஷ்ட்வா பதயஸ்ததேஷா, அதே போலயே மறுபடியும் பதயா சிருஷ்ட்வா 16 மனுக்களை தயார் பண்ணினார். மரீச்சாதிகளை தயார் பண்ணினார். மரீச்சாதி சப்தரிஷிகளை தயார் பண்ணினார். பிறகு ஸ்வயம்புவ மனு, ஸ்வரோஜஷ மனோ, ரைவத மனோ, தாமச மனோ, சாத்விக மனோ, அப்படி வரிசையாக மனுக்களை சிருஷ்டி பண்ணி இந்த ஜனங்களை எல்லாம் பார்த்து கொள்றதுக்காக அவளுக்கு பொறுப்பை கொடுத்திருக்கார். ஆயால் பூய சிருஷ்ட்வா பதயஸ்ததேஷா, இப்படி எல்லோரையும் சிருஷ்டி பண்ணி ஜனங்களை காப்பாற்றணும் என்றதை அவளுக்கு சொல்லி அவளை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கார். சர்வாதிபத்தியம் குருதே மகாத்மா, அந்த மகாத்மாவா இருக்கிறவர் சர்வாதிபத்தியம் குருதே, எல்லோருடைய ஆதிபத்தியத்தையும் எல்லோருடையும் உயர்ந்தது, அவருக்கு தனக்கு மேல இருந்துட்டு எல்லாரையும் கவனிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு மந்திரத்துக்கு அர்த்தம். இப்ப பாப்போம். கிஞ்ச ஏகைகமிதி சுர நர திரியகாதீனாம், சுராள் தேவதாள், நராள் மனுஷியாள், திரியகாதீனாம், திரியகாதிகள்னா பசு பட்சாதிகள். நேர வளராமல் குறுக்க வளர்றது பத்தில, அதுக்கு திரியக்குன்னு பேர். மனுஷன் நேர வளர்றான், 5 அடி 6 அடி அப்படி மேலேயே போயிட்டு இருக்கான். பசுபட்சாதிகள்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வளராது, அது எப்படி கீழே எப்படி ஹரிசாண்டலா வளரும். அதனால்தான் அதுக்கு திரியக் பிராணிகள்னு பேர். சுர நர திரியகாதீனாம் சுரஜதி ஜாலம். குரூப் ஜாலம்னா கூட்டம், கூட்டமாக சிருஷ்டி பண்றார். ஈக்கள் ஒரு மாதிரி, யானைகள் ஒரு மாதிரி, பசுக்கள் ஒரு மாதிரி, கழுதைகள் ஒரு மாதிரி, அப்படி கூட்டமா குரூப்பா சிருஷ்டி பண்றாரா. சுரஜதி ஜாலம். பிறகு ஏகைகம் பிரத்யேகம் பகுதா கரோதி, ஒவ்வொன்றையும் ஒரு ஈன்னு எடுத்துனா ஈல சின்ன ஈ இருக்கு, பெரிய ஈ இருக்கு, என்னமா இருக்கு.
எறும்பு எடுத்தோம்னா பிள்ளையார் எறும்பு இருக்கு, கருப்பு எறும்பு இருக்கு, கட்டெரும்பு இருக்கு. எந்த எறும்பும் உங்களை வந்து பிடிக்கிறதுன்னு வச்சுக்கோ, அது வேற. ஆனா என்னடா, ஆனா அதுல எத்தனை வகை இருக்கு பாருங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலயும் எத்தனையோ வகை இருக்கு, நமக்கு தெரியாது. இது கடிச்சா உடம்பு இருக்கு ரொம்ப கழுதல், இது கடிச்சா ஒண்ணும் பண்ண, பிள்ளையார் என்ன தானே ஒண்ணும் பண்ணாது, மேல அப்படி பர்த்தம் பண்ணிட்டு போயிடும் அப்படிங்கிற. எறும்பா இருந்ததுன்னா இந்த சிவப்பா எறும்பு இருக்க, அது போய் பிடிக்கிறது, அதை பிடிச்சி எடுத்தா தலை உடஞ்சி போனாலும் கடிக்கிறது விடலை சார். அது சரீரம் தனியா போயிடுறது, இருந்தாலும் கடிக்கிறது விடலை. அப்படி சில பிராணி என்ன பண்றது. கபந்தாக சின்ன சிரசா, அம்பாளோட சண்டை போடும் பொழுது அரக்கர்கள்லாம் தலையை வெட்டியாச்சான், முண்டம் தான் இருக்கு, அந்த வெறும் முண்டம் யுத்தம் பண்றதுங்கிறார். கபந்தாக சின்னதாக நருதுஷ்டாவரே, டான்ஸ் ஆடிட்டு சண்டை போட வரதான், தலை இல்லை அதுக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த அம்பாளோட சண்டை போடணுங்கிற ஒரு சம்ஸ்காரம் அவ்வளவு இருக்கு. தலை தனியா போனாலும் அந்த சம்ஸ்காரனால சண்டை போடுறதுங்கிறான். அதே மாதிரி எத்தனை பிராணிகள், எத்தனை சம்ஸ்காரங்கள், பிரத்யேகம் பகுதா நானா பிரகாரம் விகுர்வன், அநேக விதமாக மாற்றிக்கொண்டு சிருஷ்டி காலே, இந்த சிருஷ்டி சமயத்தில் அஸ்மின் மாயாத்மகே க்ஷேத்ரே, இந்த மாயாமயமான இந்த சரீரத்தில் சம்ஹரத்யேஷ தேவஹா, இந்த தேவஹா பரமேஸ்வரன் சம்ஹரதி, எத்தனை பேரையும் தனக்குள்ள சேர்த்துக் கொள்கிறார். பூயஹா புனஹா, மறுபடியும் ஏ லோகானாம் பதயஹா, இந்த லோகங்களுக்கு பதிகளா இருக்களையர், மரீச்சாதயா மனு மரீச்சி, இப்படிப்பட்டதான இவர்களை சிருஷ்டுவா சிருஷ்டி பண்ணி, ததா அப்படியே, யதா பூர்வஸ்மின் கல்பே தாதா யதா பூர்வம கல்பயது அப்படின்னு வேதம். போன கல்பத்துல எப்படி இருக்காளோ அப்படியே தயார் பண்ணினாராம், அதை பார்க்கணும். அதனால்தான் மீமாம்சகால் நகதாச்சித் அனித்ருஷம் ஜகத், ஒரு நாளும் இப்படி இல்லாமல் உலகம் இருந்ததில்லை, இப்படியே உலகம் இப்படியே இருந்துருக்கு அப்படின்னு பிரபஞ்ச சத்தியத்துவத்தை எடுத்துண்டாவா. நாமெல்லாம் பிரபஞ்ச மித்யாத்வம் சொல்லிட்டு இருக்கோம், மீமாம்சகால் பிரபஞ்ச சத்தியத்துவவாதிகள். எப்பவும் உலகம் இப்படித்தான் இருக்கு. அத்தியனம்ங்கிறா, அத்தியனம் வேதாத்தியனம் சர்வம் பூர்வத்தியன பூர்வகம் வேதாத்தியன சாமான்யாத் அதுனாத்தியனம் யதா வார்த்திகம். வேதாத்தியனங்கள்லாம் எப்படின்னா குருமுகமாக வாசிக்கணும். இப்ப நாம் எப்படி குருமுகமாக வாசிக்கிறோமோ அப்படிதான் பழைய நாளிலேயே இப்படிதான் இருந்தது, எப்பவும் இப்படிதான் சார் அப்படின்னு. சிருஷ்டியாச்சு ஸ்திதியாச்சு எல்லாம் அர்த்தவாதம் சார் அப்படின்ட்டாமா விவகாரம் முழுக்க. அதனால இந்த ஸ்லோக வார்த்திகாதி கிரந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சத்தியத்துவவாதிகளவா, மித்யாத்வத்தை சொல்லல. ஆனாலும் இது உலகத்துல இருக்கிற சகல பதார்த்தங்களும் மாயாமயமான பதார்த்தங்கள் எப்படி போன கல்பத்துல இருந்ததோ அப்படியே பண்ணார். இது எப்படி இருக்கு, யாதா தத்யதோர்த்தான் வியததாத் சாஸ்வதீப்யஸ்தமாப்யா அப்படின்னு ஈசோபனிடம் சொல்ற. போன கல்பத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரியே மரீச்சி அத்ரி பிருகு அங்கிரசர் இப்படி தயார் பண்ணினார், மன்வாதிகளை தயார் பண்ணினார். யதா ததா யதா பூர்வஸ்மின் கல்பே சிருஷ்டவான் ஈசஹா பண்ணி சர்வாதிபத்தியம் குருதே மகாத்மா, அத்தனையும் சர்வாதிபதியாக அவர் அங்கே இருந்திருக்கார். எல்லாத்தையும் மேல் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரு மேல் பார்வையில தான் எல்லாமும் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு தெரிகிறது. பிறகு ஏகைகம் ஜாலம் பகுதா விகுர்வன் அஸ்மின் க்ஷேத்ரே சம்ஹரத்யேஷ தேவஹா பூய சிருஷ்ட்வா பதயஸ்ததேசஹ, பதயः பிரஜாபதிகளை சிருஷ்ட்வா பிரதயஸ்ததேசஹ சர்வாதிபத்தியம் குருதே மகாத்மா. கீதா பாஷ்யத்தில் ஆச்சாரியால் மரீச்சாதியின் பிரஜாபதியின் அக்ரே சிருஷ்ட்வா அப்படின்னு எழுதியிருக்கார். அவருக்கு எங்க இருந்து கிடைச்சது, இந்த உபனிஷத் சொல்றான். பாஷ்யத்துல சொல்றதுக்கெல்லாம் இங்க பிரமாணம் இருக்கு. சர்வாதிஷ ஊர்த்வ அதஸ்ச திர்யகே பிரகாசயன் ராஜதே யத்வனட்வான் ஏவம் சதேவோ பகவன் வரண்யः யோனிஸ்வபாவான் அதிதிஷ்டத்யேகः. சர்வாதிசः ஊர்த்வமதஸ்ய திர்யக், எல்லா திக்கிலையும் மேலையும் கீழையும் பக்கங்கள்லையும் பிரகாசயன் ஒளித்து கொண்டே பிராஜதே யத்வனட்வான் தானும் ஒளிந்து கொண்டிருக்கார், தானும் ஒளிக்கிறார், மற்ற பதார்த்தங்களையும் ஒளிக்கிறார். அப்படி ஸ்வப்பிரகாசமாக இருந்து கொண்டு பதார்த்தங்களை பிரகாசிக்கும்படி பண்றார்.
எப்படி? யத்வனட்வான், சூரியன் எப்படியோ அப்படி. அனட்வான்னா சூரியன். அனட்வான காளைன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. காளைன்னு ஒரு அர்த்தம் உண்டு இங்க, அப்புறம் காளைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அனட்வான்னா இங்க அனட்வான்னா சூரியன் அர்த்தம். சூரியன் எப்படி எல்லாவற்றையும் பிரகாசிக்கிறாரோ அப்படி எல்லாவற்றையும் பிரகாசிக்கிறார். அது ரூಢியான சப்தம். ஏவம் சதேவோ பகவான் வரண்யா, ஏவம் இப்படியே சஹா தேவஹ பகவான் பரமாத்மா, சதேவோ வரண்யா அப்படி, யோனிஸ்வபாவான் அதிதிஷ்டத்யேகா, ஒவ்வொரு காரணத்துக்கும் அந்தந்த ஸ்வபாவத்தை கொடுக்கிறார். பூமிக்கு என்ன ஸ்வபாவத்தை கொடுத்திருக்கார்? உலகத்தை எல்லாம் தாங்கணும். 20 மாடி 30 மாடி கட்டினாலும் தாங்கணும். உலகத்துல எத்தனை பீஜங்கள் உண்டோ அத்தனை பீஜக்கு அத்தனை சுவையும் கொடுக்கணும். வேப்ப மரமும் பூமியில இருந்தா சார் வளர்க்கறது, அதுக்கே இந்த கசப்பு. மாமரமும் பூமியில தான் வளர்ந்துருக்க, அதுக்கே திதிப்பு. ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? புளிய மரமும் இங்க இருந்தா வருது, அந்த புளிய மரத்துக்கு எப்படி புளிப்பு வந்தது? மிளகாய் பூமியில தான் முளைக்கிறது, அதுவும் தீர்த்தம் தான் விடுறோம், அதுக்கு வேற ஏதாவது விடுறோம்னா அது ஏன் அப்படி காரமா இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? அது பீஜம் சார்னு சொன்னவன், அந்த பீஜம் போட்டதான் அன்னைக்கே போயிடுத்த. எந்த மாங்கொட்டை போட்டாலோ அந்த மாங்கொட்டையானது அப்பவே ஒரு 5-6 மாசத்துல அழிஞ்சு போயிடுது. 10 வருஷம் மேல பின்னால வரக்கூடியதான மாம்பழங்கள்லாம் திதிக்கிறது எங்க இருந்து திதிக்கிறது? யாராவது சொல்ல முடியுமா? ஒத்தராலையும் முடியாது. அதுக்கு என்ன பதில்? பகவான் அந்த பூமிக்கு என்னென்ன சுவையை கொடுக்கணுமோ, என்னென்ன பதார்த்தங்களை தரிக்கணுமோ அத்தனை சக்தியும் கொடுத்திருக்கார். அதே போலயே ஜலத்தை கொண்டுதான் இந்த உலகத்துல உங்களுடைய தாகத்தை தணிக்க கூடியதான சக்தி அதுக்குத்தான் இருக்கு. ஜலம் இல்லாம வேற எதை சாப்பிட்டாலும் தாகம் குறையாது சுவாமி. நான் காபி சாப்பிட்டேனேன்னா அதுக்குள்ள ஜலம் இல்லையோ, கொக்கோ கோலா சாப்பிட்டேனேன்னா அதுக்குள்ள ஜலம் இல்லையோ. ஜலம் இருந்தா தான் தணிக்கும், இல்லைன்னா தாகம் அப்படியே இருந்துட்டு இருக்கும். அதே போல ஒரு பதார்த்தத்தை சுடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நெருப்பு வேணும். நெருப்புக்கு சுடும் தன்மையை பரமாத்மா கொடுத்திருக்கார். அப்படி யோனிஸ்வபாவான், எதை காரணமா இருக்கோ அந்த காரணமான பதார்த்தங்களுடைய சுவாவங்களை எல்லாவற்றையும் அவர் கொடுத்து அதிதிஷ்டத்யேகா, அதுக்கு மேல மேல் பார்வையா இருந்துட்டு இருக்கார். அவர் ஒண்ணு வெறுமன இருக்கார். ஆனா என்ன பண்ணினார்? அதுக்கு ஒரு சுவாவம் சொல்லியிருக்கார். அந்த ஸ்வபாவத்தை அது தாண்டித்துன்னு போயிடுது. பீஷா ஸ்மாத்வாதப்பவதே பீஷா உதேதி சூரிய. இன்னைக்கு காலமே 5:59க்கு சூரியோதயம்னு 5:59 சூரியன் உதிச்சு ஆகணும். ஒரு 5 நிமிஷம் லேட்டா வரதெல்லாம் முடியாது. இல்ல இன்னைக்கு ரொம்ப உடம்பு சோம்பலா இருக்க நாளைக்கு உதிச்சுக்கிறேன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. சூரியனால தலை எடுத்துருவார். அப்ப என்ன விவகாரம்? அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தா அதாவது உலகத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதான் அதிதிஷ்டதி, டு பிரிசைட் ஓவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது அந்த காரியங்கள் அந்தந்த சமயத்துல எப்படி நடக்கணுமோ அப்படி அதை பண்ணும்படி பண்ணிட்டு இருக்கார். இதுல அவர் விட்டவர் யாருன்னார்? மனுஷாள். உங்க இஷ்டமா எழுதுக்கலாம். இப்பெல்லாம் சூரியோதயத்துக்கு முன்னால எழுதுக்கணுங்கிற ஒரு கான்செப்டே போயிடுது. அடுத்த ஜெனரேஷன் எப்படின்னா அவ பாட்டுக்கு 7 மணி 7:30 மணி அது வரைக்கும் எழுதுக்கிறான். ஏண்டாப்பா இப்படி 4 மணிக்கு எழுந்துட்டு 4:30 மணிக்கு எழுந்துட்டு அந்த சூரியோதயத்துக்கு முன்னால சகஸ்ர காயத்ரி பண்ணி சூரியன் உதிக்கிற காலத்துல மித்திரஸ்ய தர்ஷனே திருதோ போசாவஸ்ய தாசானஸ்ய தானசி அப்படின்னு சொல்லி பகவானை உபஸ்தானம் பண்ண வேண்டாமா? சூரிய பகவான நீங்க கொடுக்கக்கூடியதான ஒரு ஜலம் இருக்கே, அர்க்கே பிரதானம். இந்த ஜலங்கள்லாம் சேர்ந்துன்னா அவருக்கு பலத்தை கொடுக்கறது. மந்தேகால் எனக்கூடியதான அறக்களை கொல்றதுக்காக அவருக்கு பலம் நீங்க என்ன கொடுத்துருக்க. அது நீங்க பண்ணலைன்னா லோகக்ஷேமம் வராது அப்படின்னு சொன்ன புரிய மாட்டேங்க. ராத்திரி அவள் நேரமாவது முடிச்சுக்கிறேன், நான் காலைமை மட்டும் ஹிம்சப்படுத்தாதீங்கிறான். படிச்சவா படிக்காதவா இருந்தாலும் போனா போறதுன்னு சயின்ஸ் வச்சிருக்கா. சூரியோதயத்துக்கு முன்னால எழுந்துக்கணும்னு படிச்சிருக்கா, பாஸ் பண்ணியிருக்கா. ஆனா அனுஷ்டானத்துல மட்டும் கொண்டு வர மாட்டேங்கிறா. என்ன பண்றது? ஐயால் இந்த மனுஷியால மட்டும் ஒரு 100 வருஷம் உங்களுக்கு சுவாதந்திரம் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்க. பிறகு 100 வருஷம் ஆனப்புறம் என்னைக்கு முடியறதோ அன்னைக்கு என்ன கர்மா இருக்கோ அது தகுந்ததான லோகத்தை அனுபவா.
அது மனுஷியாளுக்கு. மற்ற எல்லோரையும் எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கார். இவ பாருங்க, கிஞ்ச சர்வாதிஷா, சர்வாதிஷா எல்லா திக்குகளையும், பிராச்சாத்யாக ஊர்த்வம் உபரிஷ்டாத் அதஸ்ட அதஸ்தாத் மேலையும் அதஸ்ட கீழையும், திரியக பார்ஸ்வாதிஷ்ட பார்ஸ்வங்களிலும் எல்லா பக்கங்களிலும், பிரகாசயன் இருக்கிற எல்லா பொருளையும் விளக்கி கொண்டிருக்கிறார். இது தூணு, இது வீடு, இது மரம், இது மாடு, இது மனுஷன், இதெல்லாம் எப்படி தெரிகிறது உங்களுக்கு? அவருடைய ஒளி உள்ள இல்லாத போனால் பொத்தனை ஒண்ணு அறிய முடியாது. அவருடைய ஒளியால் தான் எல்லாமும் தெரிகிறது. ஸ்வாத்ம சைதன்ய ஜோதிஷா பிரகாசதே, தனக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்ய ஜோதிஷனால தான் பிரகாசிக்கிறார். நம்ம பிறந்திருக்கோம், அதுக்கப்புறம் பிறந்ததுல இருந்து நீங்க என்ன பண்ணீங்க, இது திதிப்பு, இது கசப்பு, இது அப்படின்னு தெரியறது உங்களுக்கு. சின்ன குழந்தை அம்மா பால் சாப்பிட்டா சந்தோஷமா சாப்பிடுறது, அதனுடைய நாக்கில் ஏதாவது கசப்பான பதார்த்தம் துப்பிடுறது. அதுக்கு எப்படி சார் தெரியும்? எல்லாத்தையும் உள்ள போட்டுக்க வேண்டியதானே, அது எப்படி துப்புறது? அதுக்கு தெரியாது இது திதிப்பு, இது கசப்பு. கண்ணுக்கிட்ட கையாட்டினா கண்ணை மூடிக்கிறது. ஏன்? என் கண்ணுக்கு ஆபத்து வந்துருமோ. அதுக்கு பயம் எப்படி தெரிஞ்சது? அன்னைக்கு தெரிஞ்சது. அந்த பரமாத்மா எல்லாத்தையும் உள்ள இருந்துன்னா காப்பாது. சுவாத்ம சைத்தன்ய பிரகாசத்தினால உனக்கு ஒரு பிராணன் இருக்கு, இதை நீ எப்படியாவது காப்பாத்தி கொள்ளணும், அதை விடப்படாது அப்படின்னு இந்த பிராண பயத்தை உண்டு பண்ணினார் அல்லவா. சுவாத்ம சைதன்ய பிரகாஷ் ஜோதிஷா பிரகாசத்தே. அது மட்டும் இல்ல, பிராஜதே தீப்யதே ஜோதிஷா, எல்லாவற்றையும் தானும் பிரகாசிக்கிறார், தானும் இருக்கிறதை காட்டிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய பிரகாசத்தினால நான் இருக்கேன், நான் இருக்கேன் எனக்குடையதான எண்ணம் எப்பொழுதும் இருக்கு. எது அனட்வான், எத்வனட்வான் இருக்கே அதான் எத் ஊ அனட்வான் சேர்த்தல்னா எத்வனட்வான். ஏதோ அனட்வான் அந்யத்வத் இத்யர்த்தः. அனட்வான் யத்வத், அனட்வான் சூரியன் எப்படியோ, யதா அனட்வான் ஆதித்யः சூரிய பகவான் ஜகத் சக்கர அவபாசனே யுக்தா. இந்த ஜகத் உலகம் இருக்கே, அந்த உலகம் எனக்கூடியதான சக்கரம். இந்த சக்கரம்ங்கிறது பகவத்கீதையில விசேஷமாக சொல்லியிருக்கு. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதி ஹயः அகாயோ இந்திரியா ராமஹ மோகம் வர்த்தச ஜீவதி. அப்படி பரமாத்மா நடத்தின வேதங்கள் வந்திருக்கு. வேதத்துல இந்த கர்மா உண்டாச்சு, கர்மாவனால இவனுக்கு கர்மபலமான லோகங்கள் உண்டாயிருக்கு, சரீரம் உண்டாச்சு, சரீரங்கள்னால இந்திரியங்களை உபயோகிக்கிறான், இந்திரியங்கள்னால புண்ணிய பாப கர்மாக்களை பண்றான், மறுபடியும் இந்த கர்மாக்கள்னால சித்த சுத்தி அடைஞ்சு மறுபடியும் பரமாத்மாவை பார்க்கிறான். இப்படி ஒரு பரமாத்மால ஆரம்பிச்ச மறுபடியும் பரமாத்மாவுக்கு அதான் ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம். இதை நான் வர்த்தயதி ஹயः, யார் அனுவர்த்தனம் பண்ணலையோ அவன் எப்படி இருந்தார்? மோகம் பர்த்தச ஜீவதி. அப்படிப்பட்டவன் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை சார்ட்டார், அவனுடைய வாழ்க்கையை வேஸ்ட் அப்படின்ட்டார். விவகாரம் என்ன? இப்படி ஒரு சக்கரம் நடக்கிறது, அந்த சக்கரத்துக்கு ஜகத் சக்கர அவபாசனே. இதுல ஒவ்வொரு மைன்யூட் டீடைல்ஸும் எல்லோருக்கும் புரியணும், தெரியணும் அப்படிங்கிறத பிரகாசித்து கொண்டிருக்கார். யுக்தா ஏவம் ச தேவா தியோதன ஸ்வபாவா. இப்படி அந்த பரமாத்மா உலகத்துல எல்லாவற்றையும் காட்டிக் கொண்டிருக்கிறார். சூரியனுடைய வெளிச்சம் இருட்டை காட்டாது. உங்களுக்கு வெளிச்சம் இருந்தா இருட்டு போயிடும். ஆனா இருட்டை எப்படி பார்ப்பேன்? உலகத்துல இருக்கிற மற்ற எல்லா பொருள்களையும் பார்க்கணுமே, ஆனால் வெளிச்சம் தேவை. இருட்டை பார்க்க வெளிச்சம் கூடாது. ஆனா அந்த இருட்டையும் இருக்கிறதாக காண்பிக்கிறது பரமாத்மா. ஆகையால் பகவான் தியோதன ஸ்வபாவா, பகவான் ஐஸ்வர்யாது சமன்விதா, ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ்ரயः. ஐஸ்வர்யம், வீரியம், யசஸ், ஸ்ரீ, பலம், பிரபஞ்ச உற்பத்தி ஸ்திதி சம்ஹாரம் இவைகள்லாம் அறிந்தவர். ஆகையால் அவருக்கு பகவான் பேர். ஆகையால் பகவான் ஐஸ்வர்யாது சமன்விதா, வரேண்யः வரணீயः சம்பஜனீயः. பர்கோ தேவஸ்ய தீமஹி தத்தவிதுர் வரேண்யம்ங்கிறல. வரேண்யம்னு என்னது? வரணீயா சம்பஜனீயா,
போற்றத்தக்கவர். உலகத்துல இருக்க எல்லா பிராணிகள்னாலையும் போற்றத்தக்கவர் யாரு? பரமாத்மா. அவரை எப்பொழுதும் போற்றிக் கொண்டிருக்கணும். யோனி காரணம் கிருஷ்ணஸ்ய ஜகதா. உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கும் சகல பதார்த்தங்களுக்கும் அவர்தான் காரணம். அங்கிருந்துதான் உண்டாச்சு எல்லாமே. சர்வஸ்ய ஜகதா ஸ்வபாவாத் ஸ்வாத்மபூதான் பிருத்வியாதீன் பாவான். தன்னிடத்துல இருக்கக்கூடியதான இத்தனை பதார்த்தங்களை எல்லாம் பாவான் அதுவா காரணஸ்வபாவான். ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒவ்வொரு ஸ்வபாவம் உண்டு. பிருத்திவிக்கு ஒரு சுபாவம், ஜலத்துக்கு ஒரு சுபாவம், பாலுக்கு ஒரு சுபாவம், தயிருக்கு ஒரு சுபாவம். ஜுவரம் இருக்க குழந்தை தயிர் கேட்கறது, தயிரை கொடுத்தேன்னா ஜுவரம் ஜாஸ்தி ஆயிடும். என்ன பண்றதுன்னு அந்த தயிர்லயே கொஞ்சம் சர்க்கரையை கலந்து கூட ஜுவரம் குறையும்னா ஆயுர்வேதத்துல. வெறும் தயிருக்கு சுபாவம் வேற, அந்த தயிரோட கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து குடிச்சேன்னா அதனுடைய சுபாவம் வேற. மோர் சாப்பிட்டேன்னா சளி வரும்னா மோர்ல ஒரு கரண்டியை காய்ச்சி அதுக்குள்ள வச்சு அதுக்கப்புறம் அந்த மோரை கொடுங்கன்னார். அந்த மோரை அது இது மேல சளியை கொடுக்காது. அது என்ன பண்றதுன்னார், அது சரீரத்துக்கு சாந்தி பண்றது. அப்படி ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் அதனுடைய ஸ்வபாவம் என்ன, அந்த ஸ்வபாவத்தை மாத்துறதுக்கு அவனுபானம் என்ன அட்டையும் சொல்லியிருக்கார் பகவான். பிருதிவியாதேன் அதிதிஷ்டதி நியமயதி. யாரு சார் இதுக்கு நியமனம் பண்றதுக்கு 100 பேர் இருக்காளா? நம்ம பார்லமெண்ட்ல 565 பேர் இருக்கா நியாமக்கள். பரஸ்பரம் யுத்தம் பண்றதுக்கே சமயம் போயிடுறது, வேற ஒண்ணும் இல்லை. இங்க எப்படி ஒரே ஒருவர் தான். அதனால ஏகோ தேவஹா ஏகஹா அத்விதீயா பரமாத்மா. ஒரே பரமாத்மா இவைகளை நியமனம் பண்ணுகிறார். சர்வாதிஷ ஊர்த்வமதஸ்ய திர்யக் பிரகாசயன் ராஜதே யத்வனட்வான். ஏவம் சதேவோ பகவான் வரண்யः யோனிஸ்வபாவான் அதிதிஷ்டத்யேகः யத்ஸ்வபாவம் பததி விஸ்வயோனிः பாச்சாம்ஸ்ச சர்வான் பரிணாமயேத்யः சர்வமேதத் விஸ்வமதிதிஷ்டத்யேகः குணாம்ஸ்ச சர்வான் விநியோஜயேத்யः யத்ஸ்வபாவம் பததி விஸ்வயோனிः. யச்சான்னு இருக்கு, மேல போய் பரமாத்மாவை சொல்றார். அதனால யஹா ஸ்வபாவஹான்னு வச்சுக்கணும். வேதத்துல அப்படி சொல்லி இருக்கு, லிங்கம் மாத்தி இருக்கு. எவரை அப்படின்னு சொல்றது எதைன்னு சொல்லிடுது. யத்ஸ்வபாவஹா பததி விஸ்வயோனிः. எந்த ஜகத்காரணமான பரமாத்மா உலகத்தில் இருக்கக்கூடியதான அதனுடைய ஸ்வபாவத்தை எல்லாம் உண்டு பண்ணுகிறாரோ பாஸ்டாம்ஸ்ச சர்வான் பரிணாமயத்யஹ. உலகத்தில் இருக்கக்கூடியதான ஸ்வபாவத்துக்கு கட்டுப்பட்டதான பதார்த்தங்கள் இருக்கு, இவைகள் எல்லாமே பரிணாமயத்யஹ எல்லாம் மாத்திக்கொண்டே இருக்கார். எத்தனையோ பதார்த்தங்கள் வாழ்க்கையில இடிபட்டு மாறுறது. பகவானே கிடையாதுன்னு நாஸ்திகனா இருந்தான். அவன் குழந்தைக்கு உடம்பு சரியா இல்லை, என்ன பண்ணியார், அனுமார் கோவில போய் சுத்த தொடங்கினான். என்னையா சுவாமின்னார், தனக்கு வந்தாலும் ஆத்துக்காரிக்கு வந்தாலும் ஒன்றும் ஆகாது, தன் குழந்தைக்கு ஏதா வந்தா ஓடுறான். அது என்னமோ அந்த புத்திர பாசம் இருக்கு, அவ்வளவு வசதி. அப்படி லோகத்துல நடந்ததான சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அவன் எதை தான் வசதி என்று நினைக்கிறானோ அவைகள்லாம் மாத்திக்கொள்ளும்படி பண்ணி கொண்டிருக்கிறார் அவர். பாச்சாம்ஸ்ச சர்வான் பரிணாமயத்யஹ. வாழ்க்கையில பாக்குறோம் எத்தனையோ பேர் பக்தாகிரேசனா இருந்தவனெல்லாம் வாழ்க்கையில எதை அடிபட்டா இனிமேல் இந்த பகவானே வேண்டான்ட்டான். அவர் என்ன பண்ணினார், இத்தனை நாளா நைவேத்தியம் வச்சனே என்னை கவனிக்கலையேங்கிறான். அப்படி மாறுறது உண்டு. பரம நாஸ்திகனா இருக்கிறவன் ஏதோ வாழ்க்கையில ஒரு இது இருக்க பரம ஆஸ்திகனா மாறினவனும் உண்டு. ஸோ எல்லாருடையும் அவளுடைய கர்மாவுக்கு தக்கவாறு அவளைய மாத்தி கொண்டிருக்கிறார். சர்வமே தத்விஸ்வமதிதிஷ்டத்யேகः. இந்த மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான பொருள்களை எல்லாவற்றையும் மாறாமல் பார்த்து கொண்டிருக்கார். அவர் எல்லாவற்றையும் மாறாமல் பார்த்து கொண்டிருக்கார், மேல் நோக்கி இருக்கிறார். குணாம்ஸ்ச சர்வான் விநியோஜயத்யஹ. யாராருக்கு எந்தெந்த சந்தர்ப்பத்துல எந்தெந்த குணங்கள் மேல் நோக்கி நிற்கணும், சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இவைகள்லாம் எப்படி மாறிக்கொண்டிருக்கு எல்லாவற்றையும் அவர்தான் விநியோகம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. யச்ச ஸ்வபாவமிதி யச்ச
யஷ்டா இது லிங்க வியத்தியா, யத்துன்னு இருக்கிறது யஹா அப்படின்னு படிச்சுக்கணும். ஸ்வபாவம் எதக்னேஹே ஔஷ்டியம் பச்சதி நிஷ்பாதயதி, நெருப்புக்கு சுடுந்தன்மையை கொடுத்தார் அவர். அவர் கொடுக்கலைன்னா நம்ம அதுல எதுவும் எரியாதுன்னு ஒண்ணு நடக்கும். இது ரொம்ப நாளுக்கு முன்னால நையாயிகம் கண்டுபிடிச்சோம். நெருப்புல ஒரு மணியை போட்டுற வேண்டியது. அந்த நெருப்பு ஜுவாலை நன்னா வரும், ஆனா சுடாது சார். அப்படி அது ஒரு மணி. மணி சமாதானே அக்னேஹே தாகசக்தியம் யபோஹதி, தன்னிடத்துல இருக்கக்கூடியதான எரிக்கின் தன்மையா இதை விட்டு விடுகிறது. அந்த மணிக்கு மேல இன்னொரு பிரதிபந்தக மணி, உத்தேஜக மணி, அதை போட்டேன்னா என்ன, மறுபடியும் எரிய ஆரம்பிக்கிறது. அந்த மணியை போட்டா அது எரிக்கும் தன்மை சக்தியானது குறையிறது, இல்லாமல் போறது. உத்தேஜக மணி போட்டா மறுபடியும் வந்துடுறது. இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படி அந்தந்த நெருப்புக்கும் ஒரு தகிக்கிற சக்தி, ஜலத்துக்கு நினைக்கிற சக்தி. உலகத்துல பொருளை நினைக்கக்கூடியதான சக்தி ஜலத்துக்கு தான் இருக்கு. அது பூமியோ மண்ணோ போட்டெல்லாம் ஒன்றும் நினைக்க முடியாது. எதை நினைக்கலாம்? ஜலத்தினால் தான் நினைக்கலாம். இந்த சக்தியெல்லாம் யார் சார் கொடுத்தது? பரமாத்மா. எது அக்னேஹே ஔஷ்டியம் பச்சதி நிஷ்பாதயதி விஸ்வஸ்ய ஜகதா யோனே, உலகத்துக்கு காரணமானவர். பாச்சாம்ச்ச பாக யோகான் பிருதிவ்யாதீன் பரிணாமயேத்யா, இந்த மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான பறவைகளை அவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். பரிணாமயே, எல்லாத்தையும் பரிமாணமாகவும் பரிணாமமாகும்படி பண்ணி கொண்டிருக்கார். எத்தனையோ பொருள் என்னென்னமா மாறுறது பார்த்தீங்களா? மனுஷியாளுடைய புத்தி என்னமா மாறுறது பார்த்தீங்களா? பழங்களுக்கு மேல ஏதோ பெயிண்ட் அடிக்கிறானா, அதை சாப்பிட்டா கேன்சர் வருதான். அவன் சாப்பிடுறதே பழத்தை, அதுக்கு மேல ஏதோ பெயிண்ட் அடிச்சுங்கிறான். என்ன பண்றான் இவன்? இவனுடைய புத்தி ஏன் இப்படி போறது? மாங்காயை கொண்டு வந்து அப்படியே வச்சா அது அடுத்த நாளே அதை வித்துடணும், அது சீக்கிரமாக காசாக்கணும். அது ஏதோ கெமிக்கல் போடுறான். அது என்னடா ஆச்சுன்னு மேல பாக்குறதுக்கு அழகா இருக்கு. மரத்துல பழுத்த பழத்தை விட இங்க பார்த்தேன்னா ரொம்ப அழகா இருக்கு, ஆனா உள்ள சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதலுங்கிறான். அது அவன் கவனிக்கல, அவன் சாப்பிட போறது இல்லையே. அது விவகாரம் என்னன்னா, ஏன் இந்த மனுஷனுடைய புத்தி அப்படி போறது? அந்த பணத்துக்கு மேல ஆசை. நைதாம் சிருங்காம் விஸ்வமயீம் அவாப்தா யஸ்யாம் மஜ்ஜந்தி பவோ மனுஷ்யாக, இந்த காசுங்கிற வலையில நீ மாட்டிக்கலடாப்பா நச்சிகேதஸ். எந்த வலையில எல்லா மனுஷாலும் மாட்டிக்கிறாளோ நீ அப்படியே அதுல இருந்து தவிச்சுட்டு வந்துட்டியே அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றார், போற்றார் நச்சிகேதத்தை யமதர்மராஜா. அது மாதிரி இந்த மனுஷாளுடைய மனசு மாறுறது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஏன் இப்படி இந்த பரமாத்மா மாத்தி விடுறார்? ஆகையால் பாச்சாம்ச்ச சர்வான் பரிணாமயேத்யா சர்வமேதது, இதெல்லாம் எல்லாவற்றையும் விஸ்வமதிதிஷ்டதி நியமயத்யேகா, உலகத்தை எல்லாம் நியமனம் பண்றார், கண்ட்ரோல் பண்றார். குணாம்ச்ச தத்வரஜஸ்தமோ ரூபான் விநியோஜயேத்யா ஏவம் லட்சணா. சரி, இப்படியெல்லாம் இது பண்றார் அது பண்றாருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், அவர் எங்க இருக்காருன்னு. அவரை போய் நான் பாக்குறேன், ஏன் இப்படி எல்லாம் பண்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன்னு. அந்த பரம்பொருளை எங்க இருக்கார் அவர் சொல்லுங்களேன். என்ன ததே தத் குஹ்யோபனிஷத்து கூடம் தத் பிரம்மா வேததே பிரம்ம யோனிம் ஏ பூர்வதேவா ருஷயஸ்ச தத்விதுஹு தே தன்மயா அமிர்தா வை பபூவோ ததே தத் குஹ்ய உபனிஷத்து கூடம். அந்த இந்த பரமாத்மா இருக்காரு, யார் எத்தனையும் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னேனே, அவர் எங்க இருக்கார்? ரகசியமான உபனிஷத்துக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கார். உபனிஷதர்த்தம் உலூகலே நிபத்தம் தேசிகன், வேதாந்த தேசிகர். உபனிஷத்துக்கு அர்த்தமான பரமாத்மா எங்க இருக்கார் தெரியுமா? உரல்ல கட்டி விட்டா அவங்க அம்மான்ட்டான், உலூகலே நிபத்தம். அதே மாதிரி இவர் என்ன சொல்றார்? இந்த உபனிஷத்தினுடைய அர்த்தம் இருக்காது, எங்க இருக்காரு பரமாத்மா? உபனிஷத்துக்குள்ள, ரகசியமான உபனிஷத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காராம். ததே தத் வேத குஹ்யோபனிஷத்து கூடம் தத் பிரம்மா வேததே பிரம்ம யோனிம். இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கிற பதார்த்தத்தை அந்த உபனிஷத்துக்கு தான் தெரியும். இல்ல ஹிரண்யகர்பருக்கு தெரியும். பிரம்மசப்தத்துக்கு அந்த அர்த்தம், ஹிரண்யகர்பர்னு ஒரு அர்த்தம், அவர் தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஏ பூர்வதேவா ரிஷயஸ்ச தத்விதோ, முன்னால இருந்த தேவதைகள் ரிஷிகள் இவெல்லாம் கண்டுபிடிச்சாலோ இல்லையோ இந்த பரமாத்மாவை, அவளை போய் கேட்கலாமோ? எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருக்காராமே, கொஞ்சம் சொல்லுங்களேன், நீர் பாத்தீராமே அப்படின்னு பார்த்தா அவ என்ன ஆச்சுன்னு,
தே தன்மயா அமிர்தாவை பபூ, அவள் அமிர்தாளாட்டாள். அதனால என்னடான்னர், அவளை கேட்டு பிரயோஜனம் இல்லை, அவ இல்ல இப்ப விவகாரம் என்னடான்னர், நீர் உபனிஷத்து வார்த்தை புரியும்ட்டு. அதனால கிஞ்ச ததிதி தத் பிரகிருதம் ஆத்மஸ்வரூபம், இந்த ஆத்மஸ்வரூபம் வேதானாம் குஹ்யோபனிஷதா, வேத குஹ்ய உபனிஷதா, வேதங்களுக்கு ரகசியமான உபனிஷத்தானங்களில் தாசு வேத குஹ்யோபனிஷத்து கூடம் சம்பிரதம் சர்வோபனிஷதுத்குஷ்டா அப்படிங்கிறதோ இல்லையோ, எல்லா உபனிஷத்துகளாலையும் சொல்லப்பட்டது அம்பாள். அதே போலயே உபனிஷத்துக்குள்ள பரமாத்மா இருக்கார், கூடம் ரகசியமா இருக்கார். பிரம்மா ஹிரண்ய கர்ப்பா வேதத்தை ஜானாதி, அந்த ஸ்வரூபத்தை யார் அறிந்தார்? ஹிரண்ய கர்ப்பர் அறிந்து கொண்டிருக்கார். பிரம்ம யோனிம் வேத பிரமாணகம் இத்யர்த்தா சாஸ்திர யோனித்வாத் சொல்லியிருக்கோம் இல்லையோ, அதான் பிரம்ம யோனிம். அங்கே சாஸ்திரம்னா வேதம்னு அர்த்தம். சாஸ்திரம் ருக்வேதாதி பாஷ்யக்காரர் பண்ணியிருக்கார். அது என்ன வேத யோனிம் உபநிடத்தில் இருக்கு. அதுவா பிரம்மணா ஹிரண்ய கர்ப்பஸ்ய யோனிம், பிரம்மாவான ஹிரண்ய கர்ப்பருக்கும் காரணமா இருக்கக்கூடியதான வேதஸ்யவா ஏ பூர்வ வேதேவா, அதை அறிந்ததான முன்னோர்கள் பூர்வதேவாள், ருத்ராதயா ருத்ரன் மற்ற தேவதைகள் எல்லாம், ரிஷயஸ்ய வாமதேவாதயா வசிஷ்டர் வாமதேவர் முதலிய ரிஷிகள்லாம், விதுஹு தே தன்மயாக ததாத்மபூதா, தன்மாயான்னு இருக்கு தப்பு, தன்மயாக ததாத்மபூதா சந்தா, இதை அறிந்து கொண்டவர்களா அறிந்து கொண்டு அமிர்தம் அமரண தர்மாண பபூவோ, அமரண தர்மத்தை அடைந்தார்கள், முக்தியை பெற்றார்கள். ததா இதானீன் தனோபி, அவளுக்கு தான் முக்தியோ இல்ல சுவாமி, இப்போ நீங்க வேதாந்த வாசிச்சா முக்தி கிடைக்கும். இதானீன் தனோபி, எப்பொழுது இருக்கிறவர்களும் தமேவ விதித்வா, அவரை மட்டும் அறிந்து கொண்டு அமிர்தோ பவதி இது வாக்கிய சேஷ, அமிர்தத்துவத்தை பெறுவார்கள் அப்படிங்கிறது தெரிகிறது. தத்வேத குஹ்யோபனிஷத்து கூடம் தத் பிரம்மா வேததே பிரம்ம யோனிம் ஏ பூர்வதேவார்ஷயஸ்ச தத்விதுः தே தன்மயாः அமிர்தா வை பபூவோ. அப்படி இதுவரைக்கும் தத்பத வாச்சார்த்தத்தை சொன்னேன். பிரபஞ்சத்தை கட்டி காத்து அழித்து திரோதான அனுகிரகாதிகள் பண்ணக்கூடியதான தெய்வத்தை பத்தி பேசினோம். இனிமேல அந்த பிரபஞ்சத்துல அந்த பரமாத்மாவுக்கு உட்பட்டு அந்த பரமாத்மாவுடைய அனுகிரகத்தினால பரமாத்மா பாவத்தை அடையக்கூடியதான அந்த துவம் பதார்த்தம் ஜீவனை பத்தி சொல்லணும். அதுக்காக மேல ஆரம்பிக்கிறது குணன்வயோ பல கர்ம கர்த்தா கிருதஸ்ய தஸ்யைவ சச்சோபபோக்தா சவிஸ்வரூபஸ்திரிகுணஸ்திரிவர்த்மா பிராணாதிபः சஞ்சரதி ஸ்வகர்மபிः அப்படின்னு இனிமேல துவம்பத வாச்சியார்த்தம் சொல்ல போறார். இத நாளைக்கு பார்ப்போம்.